விஜய்க்கு பாஜகவுடன் உறவு இருப்பதால் தான் கேட்காமலேயே ஒய்பிரிவு பாதுகாப்பு மத்திய அரசு வழங்கியுள்ளது என அமைச்சர் தாமு அன்பரசன் தெரிவித்துள்ளார். சென்னை குரோம்பேட்டையில் போதையில்லா தமிழ்நாடு என்ற தலைப்பில் 5 கிலோமீட்டர் மாரத்தான் போட்டியை அமைச்சர் தாமு அன்பரசன் தொடங்கி வைத்தார். சிறுவர்கள், பெண்கள் உட்பட 4000த்திற்கும் மேற்பட்டோர் இந்த விழிப்புணர்வு மாரத்தானில் பங்கேற்ற நிலையில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் தாமு அன்பரசன், தமிழ்நாட்டின் முதலமைச்சர் போதையில் இருந்து இளைஞர்களை பாதுகாத்திட வேண்டும் என்பதற்காக பல்வேறு திட்டங்களை வகுத்து செயல்படுத்தி வருவதாகவும், அதன் ஒரு பகுதியாக பொதுமக்களிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் இந்த மாரத்தான் நடைபெற்றுள்ளது என தெரிவித்தார். களத்திற்கு வராதவருக்கு கேட்காமலேயே பாதுகாப்பு வழங்கப்படுவதிலிருந்து தெரிகிறது பாஜகவிற்கும் தமிழக வெற்றி கழகத்திற்கும் இடையே உள்ள உறவு என்று தெரிவித்தார். பணியை செய்து வருகிற நண்பர்கள் அறப்பணி மன்றம் இன்றைக்கு போதையில்லாத தமிழ்நாடு என்ற தலைப்பில் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய 2ஆம் ஆண்டு மிகப்பெரிய மாரத்தான் போட்டி நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து இன்றைக்கு இதில் கிட்டத்தட்ட ஒரு 5000த்துக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் இதில் காலையிலே வருகை தந்து இதில் பங்கேற்றிருக்கிறார்கள். குறிப்பாக கடந்த 10 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியா முழுவதும் இன்றைக்கு போதை பொருள் என்பது ஒரு தவிர்க்க முடியாத இன்றைக்கு இளைஞர்கள் மத்தியிலே ஊடுருவி இளைஞர்கள்லாம் கெட்டுப்போகிற ஒரு நிலைமை இன்றைக்கு இருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள், மாண்புமிகு தலைவர் தளபதி அவர்கள் தமிழ்நாட்டில் இந்த போதை ஒழிப்பிலிருந்து பொதுமக்களை குறிப்பாக இளைஞர்களை பாதுகாத்து வேண்டும் என்பதற்காக பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து அதை செயல்படுத்துகிற ஒரு ஆட்சியாக நம்முடைய ஆட்சி இருந்து கொண்டிருக்கிறது. அனைத்து கட்சி பெண்களை சேர்த்து பெண்கள் தொடர்புடைய பிரச்சினைக்கு கூட்டுக்குழு அமைத்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று குஷ்பு வலியுறுத்தியுள்ளார். திருப்பூரில் பட்ஜெட் குறித்த விளக்க கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த பாஜக தேசிய செயற்குழு உறுப்பினர் குஷ்பு, பள்ளியில் ஆசிரியர்களால் குழந்தைகள் பாலியல் தொல்லைக்கு உள்ளாவது குறித்த கேள்விக்கு கட்சி ரீதியாக பார்க்காமல் அனைத்து கட்சி பெண்களை சேர்த்து பெண்கள் தொடர்புடைய பிரச்சினைக்கு கூட்டுக்குழு அமைத்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். மேலும் விஜய்க்கு ஒய்பிரிவு பாதுகாப்பு குறித்த கேள்விக்கு கட்சித் தலைவருக்கு பாதுகாப்பு கொடுப்பது தவறில்லை என்று தெரிவித்தார். மேலும் பாதுகாப்பான இடத்தில் இருந்து கொண்டு மணிப்பூர் குறித்து நாம் பேசுவது சரிவராது, அங்கு வங்கதேசம் ஊடுருவல் என பல பிரச்சனைகள் உள்ளது என கருத்து தெரிவித்தார். திமுக சார்பாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நிச்சயமாக என்ன செய்ய முடியும், பெண்கள் பாதுகாக்கிறதுக்கான என்ன ஒரு வகையில் பெண்களை பாதுகாக்க முடியும், அது என்ன வழிகள் பண்ணி கொடுக்கணும். நிர்பயா ஃபண்ட்ஸ்க்கு 1000 கோடி கொடுக்கப்பட்டது, அது இது வரைக்கும் யூஸ் பண்ணலை. என்ன பண்ணியிருக்கோம், பெண்களை பாதுகாக்கிறதுக்காக என்ன செஞ்சுருக்கோன்னா எதுவுமே இது வரைக்கும் எங்களுக்கு தகவலே கிடையாது. ஒயிட் பேப்பர் எதுவுமே வரல. அதே சமயத்தில் நான் சொல்கிறேன், பெண்களுக்கு எதிரான இந்த மாதிரி செக்ஷுவல் அசால்ட்டோ இந்த மாதிரி பாலியல் கொடுமைகள் இருக்கும்போது கட்சி ரீதியாக பார்க்காம பெண்களுடைய குரல்கள் கேட்கணும்னா எல்லா கட்சியில இந்த பெண்கள் கூப்பிட்டு ஒரு கமிட்டி உட்கார வச்சுட்டு, ஏன்னா இது பெண்கள் சம்மந்தப்பட்டது, உங்களுடைய அரசியல் சம்மந்தப்பட்டது, உங்களுடைய பர்டிகுலர் கட்சி சம்மந்தப்பட்டது, உங்க ஆட்சி சம்மந்தப்பட்டது கிடையாது. மும்மொழி கொள்கையை ஏற்காவிட்டால் நிதி பற்றாக்குறையை ஏற்படுத்தி அரசுக்கு நெருக்கடியை உண்டாக்குகின்றனர் என்று அமைச்சர் KN நேரு குற்றம் சாட்டியுள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் KN நேரு, திருச்சியில் கட்டப்பட்டு வரும் ஒருங்கிணைந்த பேருந்து நிலைய பணிகள் 90% பணிகள் முடிந்துவிட்டதாகவும், அங்கு அனைத்து அடிப்படை வசதிகள் அமைக்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார். மேலும் வரும் 18ஆம் தேதி நடைபெறவுள்ள ஒப்பந்ததாரர்கள் கூட்டத்தில் பேருந்து நிலையம் எப்பொழுது திறக்கப்படும் என முடிவு செய்யப்படும் என்றார். மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நிதி பற்றாக்குறையை ஏற்படுத்தி அரசுக்கு நெருக்கடியை உண்டாக்குகின்றனர் என்று குற்றம் சாட்டினார். எல்லாமே முடிஞ்சிருச்சு, 90% முடிஞ்சிருச்சு. சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டு வணிக வளாகம் மாற்ற திட்டம் அப்படிலாம் இல்லைங்க. அங்கே வெளியூரிலிருந்து வருகிற பேருந்துகள், நேஷனல் நெடுஞ்சாலை, தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து வந்த பேருந்துகள் அங்கே இருக்குது. அந்த இடத்துலேருந்து புறப்பட்டு மத்திய பேருந்து நிலையம் சின்னாப்பில் செத்துற பேருந்து நிலையம் லால்குடி போகிறது, அரியலூர் போகிறது, கரூர் போகிறது, அது போன்ற பேருந்துகள் இந்த பேருந்து நிலையம் இயங்கி கொண்டு தான் இருக்கும். எனவே உள்ளூரில் இருக்கிற பேருந்துகள்லாம் இந்த பகுதியில் இயங்கி கொண்டிருக்கும். வெளியூரிலிருந்து நேரடியாக செல்கிற பேருந்துகள் அங்கே செல்லும். அதான் விஷயம். எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. எக்ஸலேட்டர் பண்ணுற வேலை மட்டும் பாக்கி இருக்குது. ஏசி வேலை கொஞ்சம் நடந்துகிட்டு இருக்குது. எல்லா இடத்துலையும் குடி தண்ணீரும் கழிவறை வசதியும் செய்ய சொல்லியிருக்கோம். எல்லா இடத்துலையும் டீ ஷாப்ஸ் உடனே கிடைக்கிறதுக்குள்ள அந்த வழியும் செய்ய சொல்லியிருக்கோம். ஏன்னாண்டா
திமுகவில் உள்ள 35 அமைச்சர்களில் 13 பேர் அதிமுகவிலிருந்து வந்தவர்கள் என பாஜக தலைவர் அண்ணாமலை தெரிவித்திருந்த நிலையில், நாங்கள் பஞ்சத்திற்காக திமுகவிற்கு வந்தவர்கள் அல்ல என அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். பல்வேறு துறைகள் மூலமாக 4864 பயனாளிகளுக்கு 4085 லட்சம் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா தென்காசி மாவட்டத்தில் நடைபெற்றது. தென்காசி நகர பகுதியில் உள்ள ICICI அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற இந்த நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் பங்கேற்று பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இவ்விழாவில் நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்ற நிலையில் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் தென்காசி மாவட்டத்தில் புதிய மருத்துவக் கல்லூரி கட்டுவதற்கான இடங்கள் குறித்து ஆய்வு செய்து பணிகள் விரைவில் தொடங்கப்படும் என்று தெரிவித்தார். தென்காசி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் தொடர்பான வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள நிலையில் விரைவில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் திறக்கப்படும் என்று தெரிவித்ததோடு, நீண்ட காலமாக தமிழகத்தில் உள்ள அரசு நிலங்களில் குடியிருந்து வருபவர்களுக்கு பட்டா வழங்குவது தொடர்பான கணக்கெடுக்கும் பணி நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். கணக்கெடுத்திருக்கோம். தென்காசியை சுற்றி இருக்க ஊர்கள், தென்காசி நகராட்சி சுற்றி இருக்க பெல்ட் ஏரியா சொல்லுவாங்க. 8 கிலோமீட்டர் இந்த இடத்துல குடியிருக்கிறவங்களுக்கு பட்டா இல்லாதவங்களுக்கு பட்டா கொடுக்க போறோம். அதுக்குள்ள ஜிஓ சர்க்குலேஷன் இருக்குது. அது வந்த உடனே தெளிவா உங்களுக்கு வந்து யார் யார் பட்டா கிடைக்கும், எவ்வளவு தூரத்தில் இருந்தா பட்டா கிடைக்குமோ வந்துடும். அந்த பட்டா கொடுக்கிற நிகழ்ச்சியை மாண்பு முதலமைச்சர் துவக்கி வைப்பார்கள். நம்முடைய ஊர்ல வந்து நான் துவக்கி வைப்பேன். திருப்பூர் மாவட்டம் அழகுமலை ஜல்லிக்கட்டு காளைகள் சங்கம் சார்பில் அழகுமலையில் ஜல்லிக்கட்டு போட்டி விமரிசையாக நடைபெற்றது. 6ஆம் ஆண்டாக மாவட்ட நிர்வாகம் மற்றும் அழகுமலை ஜல்லிக்கட்டு காளைகள் நலசங்க விழா குழுவினர் சார்பில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் அமைச்சர்கள் மு. சாமிநாதன், கயில்விழி செல்வராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு போட்டியை துவக்கி வைத்தனர். மாவட்ட ஆட்சித்தலைவர் கிறிஸ்துராஜ் உறுதிமொழிகளை முன்மொழிய மாடுபிடி வீரர்கள் வழிமொழிந்ததைத் தொடர்ந்து சுமார் 800 காளைகள் மற்றும் 600 மாடுபிடி வீரர்கள் இந்த போட்டியில் களம் கண்டனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.